ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயரா ஆருயிரே. அத்தியாயம் 13. தாயானால் உயிர் காக்க. யுவா, யுவா, வாம்மா என்கிட்ட என்ற குரல் மிகவும் மெல்லியதாக யுவாவின் காதில் விழுந்தது. அவள் ஆருவை அழைத்து கொண்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே வந்து கொண்டு இருக்கும் போது யுவாவின் காதில் விழுந்த இந்த சத்தத்தை கேட்டதும் யுவாவும் தன்னை அறியாமல் ஹினாட்டா, ஹினாட்டா, இதோ நான் வந்து விட்டேன், நீதான் எனக்கு என்று சொல்லும் போதே மயங்கி கீழே விழுந்து விட்டாள். பின் கண்களை திறந்து பார்க்கும் போது யுவாவின் அருகில் அந்த தலைமை டாக்டர் நின்று கொண்டே இருந்தார். சுய உணர்வு வந்த யுவாவுக்கு முதலில் நினைவு வந்தது ஹாரு தான். ஹாரு, ஹாரு என்று கத்தினாள். யுவாம்மா, நான் இங்கே இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடி வந்த ஹாரு அவளை அணைத்து கொண்டான். யுவாம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் கீழே விழுந்துட்டீங்க? வலிக்குதாம்மா என்று கேட்டபடியே தன் பிஞ்சு கைகளால் அவளை தடவி விட்டான். இப்பொழுது அவன் அழவில்லை, ஆனால் அக்கறையாக நடந்து கொண்டான். அவனின் இந்த செய்கை யுவாவை தாக்கியது. இல்லடாமா தங்கம் என்று சொல்லிவிட்டு தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். என்ன யுவா, இப்போ எப்படி இருக்கு என்று அவளுக்கு மிகவும் பரிச்சயமான அந்த டாக்டரின் குரல் கேட்டது. நல்லா இருக்கு மேடம் என்று புன்னகைத்த யுவா ஏதோ கேட்க வாய் திறக்கும் முன் அந்த தலைமை டாக்டரை யுவாவிடம் கேட்டாள். அப்போ ஏன் நீ என்கிட்ட சொல்லாம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக நினைத்தாய்? இல்லை, அது உங்களை தேடிக்கொண்டு தான் கிளம்பினேன், அதுக்குள்ள என்று தான் கேட்ட அந்த வார்த்தைகளை மெல்ல அசை போட்டாள். உன்னை பார்க்கத்தான் நானும் வந்து கொண்டிருந்தேன். நீ வெளியே போகிறாய் என்பதை பார்த்துதான் உன்னை நான் அழைத்தேன் என்று புன்னகைக்கும் அந்த தலைமை டாக்டரை பார்த்து ஆச்சரியமாக யுவா, மேடம், என்னை அழைத்தது நீங்க தானா? நான் கூட வந்து ஹீ என்று பேசிக்கொண்டே இருக்கும் போது யுவாவை இடைமறித்த தலைமை டாக்டர், நானே தான், ஒரு நிமிடம் இரு என்று சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் அந்த உதவி டாக்டரிடம் எதையோ சொல்லி ஜாடை செய்ய ஹாரு அந்த இடத்தில் இருந்து மெல்ல அகற்றப்பட்டான். மேடம், ஹினாட்டா எங்கே? அவளுக்கு என்ன குழந்தை பிறந்தது? ஹினாட்டாவின் கணவர் அகியோ என்ன செய்கிறார்? ஏன் ஹாரு என்னிடம் அம்மாவை பார்க்க யாரும் தன்னை விடவில்லை என்று அழுதான்? நான் கிட்டத்தட்ட 1 வார காலமாக நினைவு இல்லாமல் இருந்து இருக்கேனே, எனக்கு என்ன ஆச்சு? தயவு செய்து எனக்கு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டே விசுமினாள். யுவா டார்லிங், நீ இப்படி அழுதா எப்படித்தான் நான் நீ கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும்? சொல்லு. நீ தைரியமாக இருந்தால் நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். இல்லை என்றால் உனக்கு மீண்டும் மருந்து கொடுத்து தூங்க வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அத்தோடு இனி அப்படி தூங்க ஆரம்பித்தால் ஹாரு தாங்குவானா என்பதும் சந்தேகம்தான் என்று தலைமை டாக்டர் தெரிவித்தார். இதை கேட்ட யுவா பதறியபடியே, ஹாருக்கு என்ன டாக்டர் என்று கேட்டாள். அப்போது அவள் கண்களில் பயம் இருந்தது, ஆனால் கண்ணீர் காய்ந்து விட்டது சடால் என்று. உனக்கு ஹாரு நல்லபடியாக வர வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் டாக்டர். அப்போ முதல்ல இந்த அழுகையை நிறுத்திக்கொள். இனி உன் கண்ணில் அழுகை என்பதே இருக்கக்கூடாது என்று கராராக சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள் அந்த தலைமை மருத்துவர். கொஞ்சம் நேரம் ஆழ்ந்த பெருமூச்சுக்களை 2-3 எடுத்து விட்டார் யுவாவை பார்த்து. உனக்கு ஹினாட்டாவை கடைசியாக பார்த்தது எப்போது என்று நினைவில் ஏதாவது இருக்கா என்று மெல்ல தன் தலையை உறுத்தி கேட்டாள் அந்த தலைமை மருத்துவர். நிழல் போல இருக்கிறது, ஆனால் அது நிஜமா இல்லை கனவா என்று தெரியவில்லை என்று சொல்லி யுவா அவளுக்கு நினைவில் இருக்கும் அந்த பதிவுகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். யுவாவும் தலைமை மருத்துவரும் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவரும் 2 மணி நேரத்துக்கு மேல் பேசினார்கள். அவர்கள் இருவரும் பேசி முடித்த போது யுவா தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்று தோற்க ஆரம்பித்தாள். யுவா, நான் உன்னை எந்த விதமாகவும் நிர்பந்திக்கவில்லை. நடந்த சம்பவத்தை உனக்கு முழுமையாக தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினேன். என் முழு நம்பிக்கையும் உன்மேல் வைத்து கொண்டு காத்து இருந்தேன். அதனால் தான் நான் ஹாருவை உன்னிடமே இருக்க வைத்தேன். இந்த 1 வாரத்தில் ஹாருவின் ஆழ் மனதில் நீ நினைத்தாயானால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் மனதில் வளர்த்து வைத்து இருக்கிறேன். ஹாருவுக்கு இப்போது உள்ள ஒரே பிடிப்பு நீ மட்டும்தான் யுவா, அதை நீ மறந்து விடாதே என்று தலைமை மருத்துவர் அவளின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார். மேடம்,
நீங்க என்மேல் ரொம்ப அதிகமான நம்பிக்கையை வைத்திருக்கீங்க. ஆனால் நான் யாரும் இல்லாத அனாதை, கணவனால் கைவிடப்பட்டவள், எனக்கு என்று எந்த உறவும் இல்லாத துர்பாகியசாலி. இறைவனாக கொடுத்த இவ்வுறவுகளையும் இழந்து நிற்கும் நான் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நடத்த முடியும்? இந்த அதிர்ஷ்டம் இல்லாதவளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க சொல்கிறீர்களே, என்னுடைய அந்த துரதிர்ஷ்டம் மற்றவர்களை பாதிக்காதா? என்னை பாதித்தவரை போதுமே, என்னை இப்படியே விட்டுவிடுங்களேன் என்று விம்மினாள். யுவா இவ்வாறு சொல்லிவிட்டு தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அப்போது உள்ளே வந்த அந்த நர்ஸ், மேடம் மணியாச்சி, ஃபீடிங் நேரம், நான் என்ன செய்ய என்று அந்த தலைமை மருத்துவரிடம் கேட்டாள். கொண்டு வா, இங்கேயே ஃபீட் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்தாள். சில நிமிடங்களில் அந்த நர்ஸின் கைகளில் ஒரு வெள்ளை துணி பொட்டலம் இருந்தது. அதில் இருந்த அந்த குழந்தை அழுது கொண்டிருந்தது. யுவா கையில் குடம்மா, ஹனாவை, யுவா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கட்டும் என்று அமைதியாக சொன்னார் அந்த தலைமை மருத்துவர் நர்ஸை பார்த்து. அந்த வார்த்தைகளால் தாக்கப்பட்ட யுவா விசுக்கென்று தலையை நிமிர்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீரும் வழிந்தபடியே இருந்தது. அந்த கண்களில் அதிர்ச்சி, பச்சிளம் குழந்தையை காணும் இன்பம், தன் குழந்தை நினைவுகள். இன்று என் குழந்தை உயிருடன் இருந்தால் அது பிறந்து ஒரு வாரம் முடிந்து இருக்குமே. ஐயோ, இப்படி தவமிருந்து பெற்ற குழந்தையை பலி கொடுத்த பாவியானேனே என்ற வேதனை, பச்சாதாபம் என்று சகலமும் ஒன்று சேர்ந்த ஏக்கத்துடன் கண்களில் கண்ணீருடன் அந்த பச்சை குழந்தையை பார்த்தாள் யுவா. நர்ஸ் அந்த குழந்தையை அருகில் கொண்டு வரும்போது, வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து இந்த குழந்தையை என்கிட்ட கொண்டு வராதீங்க, என்னால முடியாது என்று கத்திய யுவா தன் இரு கைகளால் அவளுடைய 2 மார்புகளையும் மறைத்து கொண்டு தலையை கவிழ்ந்து கொண்டு அழுதாள். அவளின் அழுகையை விட அந்த பிஞ்சு குழந்தையின் அழுகையின் சத்தம் அதிகமாக கேட்டது. அங்கே இருவரில் யாருடைய அழுகை சத்தம் அதிகம் என்று போட்டி நடந்து கொண்டிருந்தது. யுவாவிடம் தாய்மையின் தவிப்பு, பிஞ்சு ஹனாவிடம் பசியின் தவிப்பு. இதை கவனித்த நர்ஸ் செய்வதை அறியாமல் தலைமை மருத்துவரை பார்த்து, நான் இப்போது என்ன செய்வது என்று கண்களில் கேட்டாள். அவளை பார்த்து புன்னகைத்த மருத்துவர் மெல்ல எழுந்து வாசல் கதவை நோக்கி சென்றார். இதை உணர்ந்த யுவா, மேடம் தயவு செய்து என்னை இப்படி தவிக்க விட்டு விடாதீர்கள், இந்த குழந்தையை உங்கள் கூட எடுத்துக்கொண்டு போங்களேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் அழுகையுடன். இதோ பார் யுவா, இந்த ஹனா பிறந்தது முதல் இன்று காலை வரை உன் பாலை குடித்துதான் இன்று வரை உயிரோடன் இருக்கிறாள். இப்போது நீ முடிவு எடுத்துக்கோ. அப்போது சுயநினைவு இல்லாமல் பால் கொடுத்து இந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினாய். இப்பொழுது சுயநினைவுக்கு வந்த பின் இதன் உயிரை காப்பாற்றப் போகிறாயா இல்லையா என்று நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போகும்போது நர்ஸிடம், குழந்தையை அப்படியே வைத்துவிட்டு வா, உனக்கு வேற வேலை இருக்கு என்று உத்தரவு போட்டாள். நர்ஸும் அழும் குழந்தையை அங்கேயே பத்திரமாக வைத்துவிட்டு யுவாவை பார்த்தும் புன்னகைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு தலைமை மருத்துவரை அணுகி, பாவம் மேடம், குழந்தை பசியால் துடிக்குது, இப்படி கத்தினா என்ன ஆகிறது? நானும் ஒரு தாய் மேடம், என்னால இப்படி குழந்தையின் அழுகையை கேட்க முடியல. அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்க விருப்பமில்லை என்றால் நான் கொடுக்கிறேன் மேடம். என் பையனுக்கு நான் இப்பவும் தாய்ப்பால் தான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி போகும் நினைக்கும் நர்ஸிடம், நீ மட்டும் இல்லை அம்மா, யுவாவும் தாய்தான். இந்த தாய்மையின் பெருமை எனக்கு தெரியும், காரணம் நான் என்று சொல்லிவிட்டு தலையை நிமிர்த்தி கொண்டு அந்த நர்ஸை இழுத்து கொண்டே திரும்பி பார்க்காமல் முன்னே நடக்க ஆரம்பித்தாள். அவர்கள் அந்த வராண்டாவின் கோடியை அடையும் பொழுது அங்கே எந்த அழுகை சத்தமும் இல்லை. அப்படியே நின்று அந்த தலைமை மருத்துவர், யுவா குழந்தைக்கு பாலூட்ட ஆரம்பித்து விட்டாள், நீ போய் அவளுக்கு உதவி செய், அதுவும் அவசியம் என்றால் மட்டுமே, வெளியில் இருந்து கொண்டே கவனி, உள்ளே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் பிடித்து கொண்டு இருந்த பிடியை தளர்த்திய அவள் எந்தவிதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் அமைதியாக மேலே நடக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது உயிர்காக்க தாயானாள் யுவா. இனி நான் அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கிறேன். ஹினாட்டா, என்னை மன்னித்து விடு கண்ணம்மா, நான் உன்னுடைய அத்தையாக இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை செய்வதை நினைத்தால் என்று மனதுக்குள் புலம்பினாள் அந்த தலைமை மருத்துவர்.
அப்படி அவர் புலம்ப காரணம் என்ன? ஹினாட்டாவிடம் எதற்காக இப்படி மன்னிப்பை கேட்கிறார்? ஹினாட்டா மன்னித்தாளா? அந்த தலைமை டாக்டர் எடுக்கும் முடிவுகள் யுவாவை கட்டுப்படுத்தியதா? யுவாவுக்கு இதில் உடன்பாடு உண்டா இல்லையா? அத்தியாயம் 14. இனி அவள்தான் எல்லாமாக போகிறாள். அகியோ மிகுந்த சோர்வுடன் அமர்ந்து இருந்தான். ஹினாட்டாவும் அவனும் கண்ட கனவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு அவன் இப்போது தயாராக வேண்டும். இதில் மாற்றமில்லை. ஆனால் ஹினாட்டாவை நினைக்கையில் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஹினாட்டா கொடுக்கும் ஊக்கம் மட்டுமே அவனை இத்தனை வருடங்கள் இயக்கியது என்பதுதான் உண்மை. அது இப்போது இல்லை என்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனால் அவன் அப்படியே இடிந்து கிடந்தான். அவனை யார் பழைய நிலையில் இயக்குவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. தலைமை டாக்டர் ரின் தனது காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஜப்பானிய மொழியில் ரின் என்றால் உறுதியான என்று பொருள். அவளின் பெயரை கேட்டாலே அவளை நன்றாக அறிந்தவர்கள் எல்லோரும் ஒரு விதமான நடுக்கம் ஏற்படுகிறது. காரணம் ரின்னின் அந்த உறுதியான முடிவுகள். ரின் இப்போது அகியோவை நோக்கி நிதானமாக நடக்க ஆரம்பித்தாள். ரின்னின் வருகையை உணர்ந்தான் அகியோ, அவளின் காலடி ஓசையில் இருந்து. ஆனால் அவனுக்கு இருந்த மனநிலையில் அவனால் ரின்னை வரவேற்க இயலவில்லை. அமைதியாகவே தரையை பார்த்தபடியே வெறுமையில் இருந்தான். அகியோ, உன்கிட்ட நான் பேச வேண்டும் என்று எடுத்த உடனே சொன்னாள் ரின். சொல்லுங்க அத்தை என்று அகியோ தன் நிலையில் இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சொன்னான். சாப்பிட்டாயா என்ற கேட்டபடியே அவனின் அருகில் அமர்ந்தாள் ரின். என் நிலையை நினைத்தால் என்னால் சாப்பிட முடியவில்லை. நீங்க தயவு செய்து சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க ப்ளீஸ் என்று வெறுப்புடன் அகியோ சொன்னான். ஹாருவும் ஹனாவும் எப்படி இருக்காங்க என்று உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று ரின் கேட்டான். வேண்டாம் என்று விரக்தியில் அகியோ சொன்னான். ஏன்? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கோபமாக கேட்டான். அவர்கள் இருவரும் உன் குழந்தைகள். அவர்களின் நலனில் உனக்கு அக்கறை இருந்தால் நீ அவர்களை பற்றி இப்படி பேச மாட்டாய் என்று ரின்னும் கோபமாக கூறினான். அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே, உங்ககிட்ட நான் அவர்களின் பொறுப்பை விட்டாச்சு. இனி எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று தன்னுடைய குரலை தனித்தபடியே அகியோ பேசும்போது விம்ம ஆரம்பித்தான். உனக்கு அந்த பச்சை குழந்தைகளை பற்றிய கவலை எல்லாம் இல்லாமல் எப்படி நீ இப்படி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு அவ்வளவு சுயநலம் இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று தன்னுடைய குரலை உயர்த்தி காட்டினாள் ரின். ஆமாம், நான் சுயநலக்காரன்தான். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் என்று கோபமாக அகியோ ரின்னை பார்த்து இப்போது தன்னுடைய கண்கள் சிவக்க கத்தினான். இந்த காட்டுக்கத்தலுக்கு எல்லாம் இந்த ரின் அசந்தவை இல்லை. உண்மை சுடும் என்று தெரிந்துதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன். அதனால உன் கத்தல் என்கிட்ட எடுபடாது. நானும் ஒரு வாரமா உன்னை பல வழிகளில் கொண்டு வர முயற்சிக்கிறேன். இன்னைக்கு 2ல் 1 நீ முடிவு பண்ணித்தான் ஆக வேண்டும் சொல்லிட்டேன் என்று அசராமல் ரின் தன் ஆளுமையான குரலின் மூலம் அவளின் உறுதியை அகியோவுக்கு காட்டினாள். அவளின் அந்த குரலுக்கு சற்று கட்டுப்பட்ட அகியோ தன்னுடைய குரலை சற்று அமைதியாக, ஹினாட்டாவுக்கு அத்தை மாதிரியா பேசுறீங்க என்று முணுமுணுத்தான். அவனின் அந்த முணுமுணுப்புகள் ரின்னின் காதுகளில் மிகவும் துல்லியமாக விழுந்தது. அதனால் உடனே, இல்லை, ஹாருவுக்கும் ஹனாவுக்கும் பாட்டியாக நிற்கின்றேன் என்று கம்பீரமாக ரின் முழங்கினாள். அவளின் பதிலடியில் ஏதோ ஒரு செய்தி வந்தது போல் இருந்தது. அவளை பார்த்த அகியோ வாயடைத்து அமர்ந்து கொண்டான், தன் தலையை மீண்டும் தொங்க போட்டு கொண்டு. ஹாருவுக்காகவும் ஹனாவுக்காகவும் மரியாதையாக இந்த அறையை விட்டு வெளியே வா. வந்து வழக்கம் போல் உன் வேலைகளை கவனி. அவர்கள் இருவருக்காகவும் நீ உழைத்துத்தான் ஆக வேண்டும். எழுந்து வா என்று கூறிவிட்டு ரின் அகியோவை பார்த்து கொண்டு நின்றாள். குழந்தைகளை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. அதுவும் அந்த ஹனா, என் ஹினாட்டாவை பலிவாங்கிய யமன். பிறக்கும் போதே அம்மாவை விழுங்கிய ராசி அது. என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பலிவாங்கிய அவள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதே எனக்கு குமட்டுகிறது. ஹாருதான் என் ஹினாட்டாவை பிடித்து இழுத்து கொண்டு ஓடிய பைத்தியம். அவளுக்கு பிரசவ வலி வந்த பின்னும் அவளை தரதர என்று எங்கேயோ இழுத்து கொண்டே ஓடியதை
நான் வெகு தூரத்தில் இருந்து வரும்போது பார்த்து பதறினேன். ஆனால் நான் அவளை தேடி ஓடி ஓடி அலைந்து வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கையை விரித்தீர்கள் நீங்கள். என் ஹினாட்டாவை கிட்டத்தட்ட கொலை செய்த அந்த 2 பிள்ளைகளும் இருந்து என்ன சாதிக்கும்? இதுகளுக்காக நான் உழைக்க வேண்டுமாக்கும்? இதுகள் இரண்டும் இருந்து என் உயிரை வாங்குவதை விட செத்து தொலைத்தால் நல்லா. அம்மா என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அலறினான். கண்மூடி கண் திறக்கும் அந்த சிறு இடைவேளியில் அது நடந்து விட்டது. அகியோவின் கடைசி வரிகளில் இருந்த அந்த வார்த்தைகளால் வெகுண்டரின் தன்னுடைய அந்த 53 வயதிலும் அத்தனை பலமாக அவர் பலம் மிகுந்த ஒரு ஆண்மகனை தன்னுடைய காலால் எட்டி உதைத்து அவனை வீழ்த்த முடியும் என்று காட்டியிருந்தான். சில வினாடிகளில் அங்கே அவனுக்கு என்ன நடந்தது என்பதை அகியோவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆ என்று அலறியவன் தன்னை சுதாகரித்துக் கொண்டு நிமிர்ந்தபோது அங்கே ரின் தன் கையில் ஒரு கனமான பூச்சாடியை வைத்துக்கொண்டு தனது அடுத்த தாக்குதலுக்கு தயாராக இருந்தாள். அவளை அப்படி பார்த்தவன் மிரண்டு போனான். அகியோ, ஜாக்கிரதை! அந்த பிஞ்சு குழந்தைகளை பற்றி இனி தப்பாக இல்லை ஏதாவது கேவலமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீ என்னிடம் இருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்து கொள்ளாதே, எச்சரிக்கை என்று சொல்லி அவனை பார்த்து முறைத்தபடியே நின்றாள். அகினோவுக்கு ரின்னியின் உண்மையான முகம் இப்படி இவ்வளவு கடூரமாக இருக்கும் என்று தெரியவில்லை. அவன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிந்தது. மீண்டும் ரின் தொடர்ந்தாள். ஹினாட்டாவின் குழந்தைகள் இருவரும் எந்தவிதமான தவறே செய்யாதவர்கள். தவறு செய்தது எல்லாம் ஹினாட்டாவும் நீயும் தான். நீங்கள் இருவரும் சேர்ந்து செய்துவிட்டு, அதுவும் குறிப்பாக ஹினாட்டா செய்த மன்னிக்க முடியாத தவறுகள் தான் இத்தனைக்கும் காரணம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எனக்கு தெரியும். ஏற்றுக்கொள்ளாததும் உன்னிஷ்டம். ஆனால் ஏதும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைகளின் மீது வீண்பழி சுமத்த உனக்கு என்ன தைரியம்? உங்கள் இருவரின் சுயநலத்தால் இன்று 2 குழந்தைகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பாவிகள் நீங்கள் 2 பேரும். ஆனால் பழிகள் எல்லாம் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மேல். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேன் என்று நினைத்து கொண்டால் நீ ஒரு முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று ரின் கத்தினாள். அத்தை, நானும் ஹினாட்டாவும் நானும் அவளும் என்ன தவறு செய்தோம்? நாங்கள் சுயநலவாதிகளா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் இதை நம்பவே மாட்டேன். என் ஹினாட்டாவுக்கு சுயநலம் என்றால் என்ன என்றே தெரியாது. அவள் தன்னை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டாள். எப்போதும் மற்றவர்கள் நலனே அவள் நலன் என்று வாழ்ந்தவள். அவளை போய் இப்படி ஒரு அபாண்ட பழி சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். ஏன் இப்படி பொய் சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்று அதிர்ச்சியடைந்து பேசினான் அகினோ. ஆமாம், நீங்கள் இருவரும் கடுமையான சுயநலவாதிகள் என்பது தான் உண்மை. எத்தனை முறை நீ கேட்டாலும் உண்மை இதுதான். என்னால் இதை நிரூபிக்க முடியும். அப்போது தெரியும் நான் பொய் சொன்னேனா இல்லையா என்று. அப்போது நீ இன்று பேசியதுக்கு வருந்துவாய் என்று ரின் கடும் கோபத்துடன் பேசினாள். வாயெடுத்து அவளியை பார்த்தபடியே தரையில் இருந்து மெல்ல எழுந்த அகினோ, என்னத்தை சொல்றீங்க? எனக்கு விளங்கும்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் ஹினாட்டாவும் அப்படி என்ன குற்றம் செய்தோம்? சுயநலத்துடன் என்று எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று அதிர்ச்சியும் அழுகியும் சேர்ந்த குரலில் கேட்டான் ரின்னை பார்த்தபடியே. சொல்கிறேன், முதல்ல நீ இப்படி உட்கார். நானும் இப்படி உட்கார்கிறேன். இருவரும் அமர்ந்து நிதானமாக பேசுவோம். நீ நிதானமாக நிலைமையை உணர்ந்து கொண்டு பேசலாம். இனி வருங்காலங்களில் உன் மனதை மாற்றிக்கொண்டால் நல்லது என்று கூறிவிட்டு அகியோவை தனக்கு எதிரில் இருந்த இருக்கையை காட்டி அமரச் சொல்லியபடியே அவளும் அமர்ந்தாள். அகியோ ரின்னின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கையில் அமர்ந்தான். ரின்னிடம் இருந்த எந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விழப்போகிறது என்பதை அவன் புரிந்து கொள்ள முயன்றான். ரின் பேச வேண்டியது என்ன என்று அசை போட்டாள். அவள் நீண்ட பெருமூச்சுகளை எடுத்து விட்டாள். பின் மனதை திடப்படுத்தி கொண்டு தன்னுடைய தொண்டையை சரி செய்து பேச ஆரம்பிக்கும் நேரம் அந்த அறைக்கு வெளியே காலடி சத்தம் கேட்டது. ஒரு நிமிஷம் இரு, யாரோ வருகிறார்கள், நான் போய் யார் என்று
பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரின் எழுந்து வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அந்த செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. காரணம், அவளுக்கு மேலும் நல்லபடியாக சிந்திக்க ஒரு அவகாசம் கிடைத்தது. அங்கே ரின் யாரிடனோ பேசினாள். அவர்கள் பேச பேச ரின் உற்சாகமடைந்தாள். ரின் அமைதியாக சற்று நேரம் எதையோ யோசித்தவள் மெல்ல ஒரு புன்னகையை செய்தாள். பின் மிகவும் பெரிய அளவில் ஒரு முடிவை எடுத்தவள் உறுதியான நடையில் அந்த அறைக்குள் திரும்பி சென்று கியோவிடன் முன்னால் இருந்த சோபாவில் பழையபடி அமர்ந்தாள். ரின் அப்படி என்ன முடிவை எடுத்தாள்? இதனால் யாருக்கு நன்மை நிகழ்ந்தது? எல்லாமாக அங்க மாறியது யார்?